ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு vlog தான். ஸோ ஆஃப்டர்நூனே vlog ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 3:30க்கு மேலே வந்து ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி என்ன vlog அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பர்த்டே செலிப்ரேஷன் vlog தான். ஸோ நான் எப்படி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன், ஸோ நாங்கள் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத இந்த vlogல நான் உங்க கூட இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு, நான் சர்ப்ரைஸ்லாம் கொடுத்து முடிச்சிட்டேன். ஸோ நான் பண்ண பிளானை விட கொஞ்சம் சொதப்பலாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து அவர் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவர் வந்துட்டார். ஸோ இங்கே வந்து பாருங்கள், அவர் இன்றைக்கி இயர்லியராகவே வந்துட்டார். ஹாய் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி எர்லியராகவே வந்துட்டார். ஸோ வந்துட்டதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுறதே எனக்கு ஒன்றும் புரியல. பிளானில் பாதி வந்து நான் பண்ணவே இல்லை, அதான் உண்மை. ஸோ என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அவர் எப்போவுமே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் பண்ணுறதுக்குன்னு கொஞ்சம் டைம் எடுத்துக்குவார். ஸோ அரௌண்ட் ஒரு 15 மினிட்ஸ் மேலே தான் எப்பவுமே எடுத்துக்குவார். ஸோ அந்த டைமை நான் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணது தான். ஸோ குயிக்காக நீங்கள் யாரையாச்சும் பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பண்ணலாம். பட் நான் வந்து நிறைய ப்ரீ பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்காக வந்து பண்ணதுனால எனக்கு வந்து லாஸ்ட் 15 மினிட்ஸ் நான் யூட்டிலைஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்கரேஷனுக்காக நானே வந்து ஹேங்கிங்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ ஹேங்கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் ஸ்டோர்லேயும் வந்து கிடைக்கிது, அதே மாதிரி லோக்கல் ஸ்டோர்லேயும் வந்து கிடைக்கிது. ஸோ நீங்கள் ஆன்லைன் ஸ்டோர் அண்ட் லோக்கல் ஸ்டோரோட ப்ரைஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது நீங்களே டிஐஒய்யாக செய்யும்போது அதோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த ஐட்டம்ஸ்லாம் வாங்க ஜஸ்ட் ஒரு 80 ருபீஸ் தான் கிட்ட ஆச்சு. அதே நீங்கள் ஆன்லைன் ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 250லேருந்து 300 அதுக்கு மேலே கூட இருக்குது. ஸோ அவ்வளோ கொடுத்து வாங்குறது வந்து இந்த ஒன் டைம் யூசேஜ்க்கு வாங்குறது வந்து எனக்கு தெரிஞ்ச வரையும் அது அவ்வளோ வந்து பெனிஃபிட், அது ப்ராஃபிட்டு நான் சொல்ல மாட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி செய்கிறதும் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்காக செய்கிறதும் அது ரொம்பவே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதோட லுக் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் பேப்பர் வச்சு செஞ்சது. ஸோ இது வந்து ஹார்ட் ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் நியர்பை ஸ்டோரில் போய் கிராஃப்ட் பேப்பர் அப்படின்னு வந்து கேட்டிங்கனாலே கிடைக்கும். ஸோ நான் வந்து ரெட் அண்ட் பிங்க்கில் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸும் ரொம்பவே லெஸ்ஸர் தான். ஸோ நீங்கள் இதையும் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபுல் பண்டிலாக தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நம்ம அவ்வளோத்தையும் யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து இதுமாதிரி 4 சைஸ் ஷேப்பில் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாட்டன் ரிப்பன் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு 3 கலரில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ரெட், லைட் பிங்க் அண்ட் வந்து ஒயிட் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அவ்வளோதான் க்ளூ. ஸோ இது மட்டும் இருந்தால் போது இதை வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம்.
ஸோ நம்மளோட ஹேங்கிங்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரீவியஸ் டேக்கு முன்னாடியே வந்து எடுத்த வீடியோ. ஸோ அதனால தான் என்னால் ஹேங்கிங்ஸ் கூட வந்து ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சுது. ஸோ நம்மளோட ஹேங்கிங்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டிஏஒயை நம்மளே செய்யும் போது கொஞ்சம் டைம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பட் பரவாயில்ல, காஸ்ட் வைஸ் கம்மியாகுதுன்னும் போது நம்ம கண்டிப்பாக வந்து டிஏஒய் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இதை எங்கே ஹேங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு அவ்வளோ டைம் கிடையாது. ஸோ இந்த ஹேங்கிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரூஃபில் ஹேங் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ரூஃப் ஹேங்கிங்ஸாக பண்ணால் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய விண்டோஸில் தான் எனக்கு ஹேங் பண்ண டைம் கிடச்சிது. ஸோ இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரையும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ரேண்டமாக வந்து ஹேங் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இந்த ஹார்ட்டின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஈவனாக வந்து ஸ்டிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரேண்டமாக பிக் பண்ணி ரேண்டமாக ஸ்டிக் பண்ணிங்கனாலே பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய இன்னொரு சைட் விண்டோவிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்டன் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிவிட்டு நானே தான் அதையும் டிஏஒயை வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அது கூட இன்னும் கொஞ்சம் வந்து ஹேங்கிங்ஸ் வந்து ஹேங் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ தான் டெக்கரேஷன், ஒன்றும் பெருசாக வந்து பண்ணலை. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பெட்டில் வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து என்னோடய டெக்கரேஷன் பண்ணலாம், பிகாஸ் கேக் வெட்டலையே, அதுக்கு பதில் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது ஸோ எனக்கு வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வந்து கிடைக்கல. ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்து என்னோடய கிராஃப்ட் பேப்பரில் நான் வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் கட் பண்ணி வச்சதே எனக்கு வந்து எக்ஸஸாக இருந்தது. ஸோ அதையே யூஸ் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் லைட்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஸோ வேறு எதுவும் பெருசாக நான் வந்து டெக்கரேஷன் பண்ணல. ஸோ இதோட ஓவரால் லுக் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ நான் வந்து கேண்டில் லைட் ஏற்றிட்டு எப்படி இருக்குது அப்படின்றது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ இந்த கேண்டில் லைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் கேண்டில் லைட் டின்னர் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன். பட் என்னால் பண்ண முடியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கொஞ்சம் வந்து பலூன்ஸ்லாம் வந்து பெட் ஸ்ப்ரெடர் மேலே, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரில் வந்து ப்ளோ பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ என்னோடய பிளானில் வந்து பாதி கூட என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அதுவே எனக்கு கொஞ்சம் சோகமாக இருந்தது. ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் லுக். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டைம் நம்ம வந்து இந்த சர்ப்ரைஸை வந்து ரொம்ப மொக்கையாக பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு தரமான சர்ப்ரைஸ் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக அந்த சர்ப்ரைஸ் பண்ணிட்டு நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்னெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து பார்த்துப்பீங்க. ஸோ நான் நினச்சது ஒன்று, பண்ணது ஒன்றா வந்து பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து அந்த ஹேங்கிங்ஸ்லாம் வந்து ரூஃபில் வந்து ஹேங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையும் வந்து டிஐஒய் நானே வந்து பண்ணியிருந்தேன். ஸோ நான் அதோடய வீடியோ வேணால் உங்களுக்கு தனியாக வந்து ஒரு வீடியோவாகவே பண்ணுறேன், இல்லைனா இது கூடயே வந்து ஆட் பண்ணுறதுனால பண்ணிடுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த கேண்டில் லைட் வந்து டின்னராக பண்ணுறதுக்காக கேண்டில் லைட் வாங்கினது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேண்டில் லைட் டின்னர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் வந்து இயர்லியராக வந்துட்டதுனால ஸோ எதுவுமே பண்ண முடியல. ஸோ அவர் வேறு ஒரு பிளான் போட்டு வந்திருக்காரு. ஸோ கேக் கட்டிங் எதுவுமே பண்ண வேண்டாம், நம்ம வந்து டின்னர் போயிடலாம் எங்கேயாவது வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு ஒரு பிளான் போட்டு வந்து நான் ஒரு பிளான் பண்ணி எல்லாமே சொதப்பி ஒரு பிளான் வந்துருச்சு. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 5:30 கிட்ட வந்து ஆக போகுது. ஸோ இனிமேல் தான் நாங்கள் வந்து டின்னருக்கு வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் போட்டிருக்கோம். ஸோ சர்ப்ரைஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் பாப்பாவையும் கூட்டிகிட்டு தான் போக போகிறோம். ஸோ எங்கள் அம்மாவுக்கு ஒரே சிரிப்பு நான் பண்ணதை பார்த்துட்டு. நீங்களே வேணும்னா எங்கள் அம்மா என்னை பார்த்து ஒரே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் கேண்டில் லைட் டின்னர்
அப்புறம் கேக் செய்ய போகிறேன் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டு ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லிட்டு என்னை பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் இவர் தான் காரணம் பார்த்துக்குங்க. எர்லியராக வந்ததுனால தான் என்னால் எதுவுமே பண்ண முடியல. நான் வந்து கேண்ட்லைட் டின்னர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன். என் பிளானை சொதப்பி விட்டுட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு டைம் கிடச்சா கண்டிப்பாக வந்து இந்த பிளான் நம்ம வந்து முடிக்கிறோம். ஸோ புட்டு வந்து ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருக்கா. இங்கே வந்து பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அவள் ஹேரை வந்து பாருங்கள் எவ்வளோ க்ளம்ஸியாக மெஸ்ஸியாக வச்சுருக்கான்னு. அவளுக்கு தலை வரக்கூடாது, எதுவுமே அவளை தொடவே கூடாது. அவளை அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கா. அதனால தான் அப்படி இருக்குது. ஸோ மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ நம்ம வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ நான் கிளம்புனதுக்கப்புறம் நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ நைட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 8 o'clock கிட்ட ஆக போகுது. ஸோ நாங்கள் இப்போ தான் வந்து கிளம்புவோம். ஸோ பாப்பாவையும் கூட கூட்டிகிட்டு தான் போகிறோம். ஸோ நான் எங்கே போகிறேன் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ நாங்கள் எங்கே போகிறோம் நாங்கள் இன்னும் பிளான் பண்ணல. ஸோ மேபி வந்து தலைப்பாக்கட்டு இல்லை அஞ்சப்பூர் மேபி ரெண்டுத்துல எதாவது ஒன்று தான் நாங்கள் போவோம். ஸோ போயிட்டு அங்கே போயிட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டோம். ஸோ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அஞ்சப்பூர் வந்திருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே அவ்வளோ க்ரௌடே இல்லை, ரொம்ப காலியாக இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. பட் எங்களுக்கு நாங்கள் அங்கே ஆல்ரெடி வந்திருக்கோம். ஸோ நிறைய டைம்ஸ் வந்திருக்கோம், செவரல் டைம்ஸ். ஸோ எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் வரும்போது ஸோ என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இயரிங்ஸ் போடும்போது மாஸ்க் போட்டுட்டு கழட்டுறது பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு நான் போட்டிருக்க ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து தீபாவளி ஷாப்பிங் வரல காட்டின ட்ரெஸ் தான். ஸோ யாராச்சும் அதோட லிங்க் வேணும்னா நான் இந்த வீடியோக்கு லிங்க் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ நாங்கள் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்ற வேலைலாம் ஸோ சாப்பிட்டுட்டு கிளம்பும்போது அதோட காட்டுறேன். ஸோ பாப்பா வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, அவளுக்கு புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் அவளை வெளில கூட்டு வந்திருக்கோம். அவளுக்கு நல்லா வந்து என்ன சொல்கிறது 6 months அவளை எங்கேயுமே நான் கூட்டு போனதே கிடையாது. இப்போ வந்து நெல்லி 1.5 வயசு ஆகிடுச்சு. 1 year வீட்டுக்குள்ளே தான் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். சே ஹாய் அம்மோ அம்மோ. ஸோ அவளை வந்து தனியாக வந்து ஒரு பேபி சீட்டர் போட்டு உட்கார வச்சுருக்கோம். ஸோ ஒரே ஏஞ்சி நின்றுட்டு ஒரே அட்டகாசம். எங்களால் அவளை கண்ட்ரோலே பண்ண முடியல. அவங்க அப்பா ஒன்று ஸ்டில் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ எடுத்து முடிச்சதுமே ஆர்டர் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போயிட்டு வந்தாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் டைம் வந்து கிட்டத்தட்ட 9:30 மேலே வந்து ஆக போகுது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா பப்பு ஒரே விளையாட்டு. ஒன்றும் கூட எடுத்து ஒரு ஃபுட் ஐட்டம் கூட எடுத்து வாயில் வைக்கல. ஒரு டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு கூட எடுத்து வாயில் வைக்கல. ஒரே எங்கள் டேபிள் மேலெலாம் தண்ணி கொட்டி எல்லாத்தையும் எடுத்து வந்து அந்த இடத்தையே வந்து ரொம்ப மெஸ்டப் ஆக்கிட்டு வந்துட்டா. ஸோ எங்களுக்கே வந்து என்ன சொல்கிறது, அவள் ட்ரெஸ் எல்லாம் தனியாகிட்டு வந்துட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வெளியில் போனால் அவளுக்கு என்ன சொல்கிறது அவ்வளோ ஒரு எந்துவாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ டைமும் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வேறு ஒரு வேலையும் இல்லை. நான் வந்து என்னோடய மேக்கப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு தூங்க வேண்டியது தான் வேலை. ஸோ பாப்பாவும் ஆல்மோஸ்ட் வந்து அவளோட டைப்பர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவளுக்கு நைட் ட்ரெஸ் போட்டுவிட்டு அவளையும் தூங்க வைக்கணும். ஸோ அவ்வளோதான் ஒர்க் இருக்குது. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்மளோட வீடியோ வந்து லைக் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் யாராச்சும் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நான் அதில் நிறைய போஸ்ட்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் பாருங்கள். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மேபி ஃபாலோ பண்ணலாம். நான் கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் யாராச்சும் நான் பண்ணுற ரெசிபிஸை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக வந்து அதை டேக் பண்ணி விடுங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ வந்து ஹாப்பியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து டேக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு நல்ல வீடியோட நல்ல கான்செப்டோடு உங்களை பார்க்க வரேன். ஸோ அண்டில் தென் பாய்.